ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நாம் ஒரு பொடி பார்க்க போகிறோங்க. கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, பூண்டு, இது பட்டை மிளகாய், இது வந்து மல்லிங்க, மல்லி பொடி தாங்க. இப்போ வறுக்க போகிறோம். முதல்ல மிளகாயை போட்டு வறுத்துக்கணும். அடுத்தது உளுந்தை போட்டுக்கணும். இப்போ அடுத்தது மல்லியை போட போகிறோங்க. லைட்டாக வேணும்னா எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றினா ரொம்ப நாளைக்கு கிட்ட ஆரம்பிக்கிறாரு. நான் எண்ணெய் ஊற்ற மாட்டேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா செவக்க வறுபட்டுருங்க. நல்ல வாசமாக இருக்கும். நல்லா செவக்க வறுபடணும். இதில் வந்து நான் பெருங்காயம் போடலை, ஏன்னா கட்டி பெருங்காயம் இல்லை, தூள் பெருங்காயம். அதனால் நம்ம லாஸ்ட்டாக அரைச்சிட்டு கொடுக்கலான்ட்டு போடலை. எந்த பெருங்காயம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கணும். மல்லிப்பொடி, தனியா பொடி, மல்லி, இட்லி, தோசை, சாப்பில் கூட போட்டு பற்றி சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க. நல்லா செவந்து வறுபட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஜாரில் போட்டாச்சுங்க. சுத்த ஆறினோனையும் போட்டு அரைச்சிக்கிட்டு லாஸ்ட்டாக இந்த பூண்டை போட்டு அரைக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. உப்பு போட்டுக்கணும். அரைச்சாச்சு. அவ்வளோதாங்க. நல்லா பொடி அரைச்சாச்சு. இட்லி, தோசை, அப்புறம் வந்து சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் அரைச்சி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு லைக்கை போடுங்க. ஓகே, பாய்.